we will learn about things God wants you to know about உங்களை yourself. குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைக்கிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். God wants us to know about ourselves. நம்மை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Who you are. நீங்கள் யார்? Who are you in Christ? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? When somebody asks you who are you, நீங்கள் யார் என்று உங்களை பார்த்து யாராகிலும் கேட்டால் you may say your name. உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லலாம். And you may say your place. உங்களுடைய இடத்தை நீங்கள் சொல்லலாம். According to Bible, வேதத்தின் அடிப்படையிலே in our heart we should believe I am the child of God. நம்முடைய இருதயத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று விசுவாசிக்க வேண்டும். When I receive Jesus Christ as my personal savior, இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when you read John chapter 1 verse 12 says, God give authority, power to become the sons of God. யோவான் 1:12 படி அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So but as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். So God himself says you are the child of God. நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று தேவன் தாமே நம்மை குறித்து சொல்லுகிறார். What is the benefit for me? அதனுடைய பலன் என்ன? What is the use of that? அதனுடைய உபயோகம் என்ன? I'll tell you, if your father is a rich man, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அப்பா பணக்காரர் என்றால், of course he may be a millionaire or billionaire. அவர் லட்சாதிபதி கோடீஸ்வரராக இருந்தால், what is the use for you to become his son? அவருடைய மகனாக இருப்பதனால் உங்களுக்கு வருகிற பலன் என்னவாயிருக்கும்? You know how much useful things are there. அதனுடைய பயன் என்ன என்பதை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். If your father is a millionaire, billionaire, உங்களுடைய அப்பா கோடீஸ்வரராக இருந்தால், you will definitely say, I have my own portion in that. என்னுடைய அப்பாவின் சொத்தில் என்னுடைய பங்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். You'll feel happy. நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். Why? ஏன்? Because your father is a billionaire. காரணம் உங்கள் அப்பா கோடீஸ்வரர். So he will definitely share with you. தகப்பனுடைய சொத்தில் உங்களுக்கும் பங்குண்டு. So the billionaire son, he is so happy now. கோடீஸ்வரருடைய மகன் சந்தோஷமாய் இருப்பான் என்றால், because his father's position will come to him. காரணம் அவனுடைய தகப்பனுடைய சொத்து இவருக்கு வந்து சேருகிறது. How much more you should be happy. இன்னும் எத்தனை அதிக சந்தோஷமாய் நீங்கள் இருக்க வேண்டும். Because your father in heaven is not a poor man. காரணம் உங்களுடைய பரலோக பிதா ஏழை அல்ல. He is not only a millionaire. அவர் கோடீஸ்வரர் மாத்திரமல்ல. He is not only a billionaire. அவர் லட்சாதிபதி அல்ல. Everything on earth, everything in heaven, everything in the seas belongs to your father. வானத்திலும் பூமியிலும் எல்லா காரியத்தினுடைய அதிபதியாக தேவன் காணப்படுகிறார். And he says, you are my son. அவருடைய பிள்ளை என்று உங்களை அழைக்கிறார். Then definitely you are heirs of his own position. நிச்சயமாக அவருடைய சொத்துக்கு நீங்கள் அதிபதிகளாக இருக்கிறீர்கள். You can reign with him. நீங்கள் அவரோடு ஆளுகை செய்யலாம். And you have a portion for you, whatever that belongs to God. தேவனுடைய சொத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பங்குண்டு. தேவதூதர்களுக்கே இல்லாத மேன்மையான ஒரு ஸ்தானத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். Angels don't have that position, but God given to you. தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given you wonderful position. தேவன் ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். Is a higher position than the angels. தேவதூதர்களை விட மேலான ஸ்தானம் கொடுத்திருக்கிறார். He says, you are my son, you are my daughter. நீங்கள் என் பிள்ளைகள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். So that's why Bible says the Lord Jesus Christ wants you to know about yourself, who you are. எனவே நீங்கள் யார் என்பதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமத்தில் இயேசுவானவர் நம்மை குறித்து சொல்லுகிறார். Matthew chapter 6 verse 8 to 14. மத்தேயு 6:8 14 வரை. And Luke chapter 11 verse 5 to 13. லூக்கா 11:5 13 வரை. And we have to ask the God as our Father, Lord, supply all my needs. தேவன் நம்முடைய பிதா என்பதை அறிந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கேட்க வேண்டும். God in heaven, your Father knows what all you needed, but first of all seek ye first the kingdom of God, then everything shall be added unto you. பரமபிதா உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். That the first position in a Christian life, we should know we are the child of God. The second one, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய பிள்ளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இரண்டாவதாக Psalms 139 verse 14, 15, 16, when you read, you are wonderfully, fearfully made by God himself. God made you in the womb of your mother. சங்கீதம் 139 14 16 வரை வாசிக்கும் பொழுது, நாம் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து அற்புதமான விதத்திலே உருவாக்கப்பட்டோம் என்று சங்கீதக்காரன் நம்மை குறித்து அவர் விளக்குகிறார்.
Yes, my brother and sister. ஆம் சகோதர சகோதரிகளே, Thousands of them wants to become a child. ஆயிரம் பேர் தேவனுடைய பிள்ளைகளாக விரும்புகிறார்கள். But God did not allow all of them, but He only selected you. அவர்களை தேர்ந்தெடுக்காமல் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். The only one out of thousands He selected you in the womb of your mother. Then you become the child. ஆயிரங்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களை தெரிந்து கொண்டு தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். Before the fertilization takes place, before the conception takes place, God selects among the thousands, one should become the child. ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் கருமுட்டியோடு சேர போராடின பொழுது தேவன் நீங்கள் உருவாக்கும்படி உங்களை முன்குறித்திருக்கிறார். Then the conception takes place, then it becomes a small grown baby, and then after 9 months you are here on this earth. கருவுற்ற பிற்பாடு நீங்கள் வளரும்படி தேவன் கிருபை செய்தார். 9 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் பிறந்தீர்கள். Psalms 139 verse 14 and 15. 139ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை வாசிப்போம். தேவன் அற்புதமாக நம்மை படைத்திருக்கிறார். ஒரு பாம்பை நம் கண்கள் கண்டவுடனே உடனடியாக நம்முடைய மனதிற்கு அது எச்சரிக்கை செய்கிறது. மூளை எச்சரிக்கப்பட்ட உடனே நாம் அதை குறித்து சிந்திப்பதற்கு முன்பதாகவே நரம்புகளுக்கு கட்டளையிடுகிறது. நாம் ஓட்டம் எடுத்து அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறோம். நாம் பாம்பினால் கடிபடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முழு சரீரம் கூட ஆயத்தமாகி அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் கூட சீக்கிரத்திலே நடக்கிறது. அவனமாகவே தூசி நம்முடைய கண்களிலே பட்ட உடனே நம்மை அறியாமலே நம்முடைய கண் இமைகள் மூடுகிறது. ஒருவேளை நம்முடைய கண் இமைகள் இயங்காவிட்டால் கண் பார்வை போய்விடும். கண்கள் மூட வேண்டும் என்று நாம் சிந்திப்பதற்கு முன்பதாகவே, தூசி படுவதற்கு முன்பதாகவே கண் இமைகள் மூடுகிறது. தேவனுக்கு மகிமை. தேவன் நம்மை அதிசயமான விதத்திலே படைத்திருக்கிறார். இவ்வளவு அதிசயமாய் தேவன் நம்மை படைத்திருக்கையிலே தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று நாம் புலம்பிக் கொண்டு காணப்படுகிறோம். இந்த நாளிலே நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. The second point, we are made fearfully, wonderfully. God made us. That's what we should praise God every time. இரண்டாவதாக, தேவன் நம்மை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை குறித்து தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். Quickly note it down, the third point. மூன்றாம் குறிப்பை குறித்துக் கொள்ளுங்கள். He loves you no matter what you are, how you are, He loves you. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி தேவன் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். You may be a poor person or a rich person or a middle class, or you have a good dress or not. You don't have a proper dresses, but He loves you. நீங்கள் ஏழையோ பணக்காரர்களோ உங்களிடத்தில் உடைமைகள் இருக்கிறதோ இல்லையோ ஆயினும் தேவன் உங்களை அதிகமாகவே நேசிக்கின்றார். You are good in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். And He loves you no matter whatever the condition that you are going through, whether you are female or male or whoever you may be, rich or poor, whatever the condition, out of caste and creed, God loves you so much. ஆண் பெண் ஜாதி மதம் வேறுபாடின்றி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Tell the world about Jesus, and He says, you must say, Jesus loves me, Jesus loves me, He is the way, He is the truth, He is the life. இயேசு என்னை நேசிக்கிறார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்ற வேண்டும். Jesus said, go into all the world and preach the gospel to every creature. Mark chapter 16:15. மார்க் 16:15 படி பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் இயேசுவே தேவன் என்று நாம் பறைசாற்ற வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அப்பொழுது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல ஆடு மாடுகளுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒருவர் கேலியாக சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய ஆடு மாடுகளுக்கு நீ சொல் என்று ஒருவர் பதிலளித்ததாக நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லா காரியத்தையும் படைத்து அதன் மேல் ஆளுகையை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். God gave authority to Adam and subdue this earth and this creation. Now when the gospel goes to the Adam, again everything reaches. பூமி அனைத்தின் மேலும் தேவன் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினாலே சத்தியம் ஆதாமின் சந்ததியாக நமக்கு போகும் பொழுது எல்லாம் ரட்சிக்கப்படுகிறது. Man becomes good and his animals will be become good. மனிதன் நீதிமானாக மாறினால் அவனுடைய மிருகங்களும் ரட்சிக்கப்படுகிறது. And in whatever that is control under his hand, they will be protected. அவனுடைய ஆளுமை கீழ் இருக்கிற எல்லா காரியமும் கூட பாதுகாக்கப்படுகிறது. You should shout and say every day when you stand before the mirror, you should say, Jesus loves me, I love my Jesus. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணாடி முன்பதாக நிற்கும் பொழுது உரத்த சத்தமாக, இயேசு என்னை நேசிக்கிறார், நானும் இயேசுவை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
If your husband hears that, no problem. உங்களுடைய கணவர் அந்த சத்தத்தை கேட்டால் கவலை இல்லை. If your wife hears that, no problem. உங்கள் மனைவி கேட்டாலும் கவலை இல்லை. If you say, I love Jesus, nothing happened, nobody affected, everybody will be blessed. நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் எந்த பாதிப்பும் இல்லை, அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். This love is not a dirty love, this is a precious love, sacrificial love and wonderful love. இந்த அன்பு அசுத்த அன்பல்ல, இது அர்ப்பணிப்போடு கூடிய அன்பு, தெய்வீக அன்பாக காணப்படுகிறது. Love between child and the mother. தாய்க்கும் மகளுக்கும் இடையே இருக்கிற அன்பு போன்றது. It is between father and child. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்பு போன்றது. You can say, Lord, I love you with all my heart, with all my mind, with all my strength. Every day you can say that. ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல வேண்டும். One young man asked me, ஒரு வாலிபன் என்னிடத்தில் கேட்டார், Pastor, how can I love Jesus with all my heart? போதகரே, எப்படி இயேசுவை நான் முழு உள்ளத்தோடு நேசிக்க முடியும்? Do you like to love him? நீ அவரை நேசிக்க விரும்புகிறாயா? Yes, I love my Jesus with all my heart, with all my mind, but I am not able to do that. நான் இயேசுவை நேசிக்க விரும்புகிறேன், ஆனால் முழு உள்ளத்தோடு நேசிக்க என்னால் முடியவில்லை என்றார். So I told him, every day you say that word. ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை வாயினால் அறிக்கை செய், அதுவே போதும் என்றேன். Automatically you will fall in love with God. அவர் அப்படி செய்தாலே தானாகவே தேவன் மேல் அன்பு அவருக்குள்ளாக காணப்படும். All these worldly lovers, they did that the same thing. உலகத்தரமான காதலர்களும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீதியிலே போகிற பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னவுடனே அவள் இவ்விதமாக திரும்பி பார்ப்பாள். அவளும் பதில் கொடுத்தால் எல்லாம் முடிந்தது. அவர் ஐ லவ் யூ என்கிற ஒரு வார்த்தையினாலே காதல் பயணத்தை துவக்கினார். இப்பொழுது பெரும்பாலும் காதலர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இருதயத்தை வரைந்து அம்பெய்கிறார்கள். ஒரு இருதயத்தை வரைந்து அம்பெய்தால் அது அன்பாகுமா? நான் இப்பொழுது உண்மையான அம்பை இருதயத்தின் மேல் எய்ய போகிறேன். இது ஒரு முட்டாள்தனம், இதை நாம் செய்யக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். ஆனால் தேவஜனமே, தேவ அன்பு மேன்மையானது. இந்த இருவர் நடுவே அன்பு எப்படி துவங்கினது தெரியுமா? ஐ லவ் யூ என்று சொன்ன அந்த வார்த்தையிலே பிறந்தது. அதன் பிறகு அவர்கள் பேசிக்கொண்டார்கள், பழகினார்கள், அவர்கள் முன் சென்றார்கள். ஆனால் துவக்கத்தில் ஐ லவ் யூ என்கிற வார்த்தையிலே துவங்கினது. தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்றாலும் கூட ஐ லவ் யூ என்று சொல்லுகிற வார்த்தையிலே துவக்க வேண்டும். I love you, God. I love with all my heart. I love my Jesus with all my mind. Then slowly, automatically, you will slip into the love of God, and you shall walk with God, and God's power will walk with you. இயேசுவே, நான் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் மேல் நீங்கள் அன்பு வசப்படுவீர்கள். தேவனுடைய பக்தியிலே நடக்க துவங்குவீர்கள். Keep your love precious and pure for glory of God. உங்களுடைய அன்பு பரிசுத்தமாகவும் தேவனுக்கு ஏற்புடையதாக நீங்கள் காத்துக்கொள்வது அவசியம். Fourth point, he knows you, that you should believe that God knows me, God knows my situation, God knows everything about my life. அடுத்தபடியாக தேவன் உங்களையும் உங்களுடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் விசுவாசிப்பது அவசியம். And he knows that whatever you are, however you are. உங்களையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். You know, Nathaniel, he was there under the tree, fig tree. Jesus said when he came to him, oh, I know that you are sitting under the tree. Then Nathaniel said, Lord, how do you know about me? Before I come to you, I was sitting under one tree. How do you know about that? நாத்தானுவேல் என்கிற ஒரு மனிதர் இயேசுவினிடத்திலே வருவதற்கு முன்பதாகவே இயேசுவானவர் நாத்தானுவேலை நன்கு அறிந்து அவன் வரும்பொழுது அவன் பெயர் சொல்லி அழைத்தார் என்று பார்க்கிறோம். And God, Jesus also said, you are a pure heart, uprighted Israel. உத்தம இஸ்ரவேலனாக காணப்படுகிறாய் என்று நாத்தானுவேலை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். Oh, because I said that you are under those tree, you are standing under the tree, because of that you are saying I'm prophet, you shall see the heaven will be opened, angels will be coming down and going up. When you read chapter 1 till the end, last verses of John chapter 1 and 2, you can find it. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாத்தானுவேலோடு தேவன் பேசினதாகவும் தேவன் நாத்தானுவேலுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து வேதாகமம் நமக்கு விளக்குகிறது. Jesus also said to his disciples, go to the village, there will be a donkey outside the house, just loose it and bring the donkey to me. இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் அந்த கிராமத்திற்கு போகும் பொழுது கழுதை காணப்படும், கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார். And he also said, on the donkey no one ever sat on it. அந்த கழுதின் மேல் இதுவரை யாரும் ஏறினதில்லை என்று சொல்லி அதை குறித்து தேவன் தெளிவாக சொன்னார். So he knows all about the donkey's history. கழுதினுடைய சரித்திரம்
சரித்திரத்தை குறித்து கூட தேவன் அறிந்திருக்கிறார். Day one, the donkey born till this many years, how she lived, how she walked, everything God knows. கழுதை பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரை எப்படி வாழ்ந்தது என்கிற எல்லா காரியத்தை குறித்தும் இயேசுவானவர் அறிந்திருந்தார். And exactly when disciples went to other village, they found exactly how Jesus said the donkey will be outside the house and it was tied on to the rope, and then they went and loosed the donkey and they were bringing out. இயேசுவின் சீடர்கள் அந்த கிராமத்திற்கு போகும் பொழுது இயேசுவானவர் எப்படி சொன்னாரோ அவ்வண்ணமாகவே கழுதை அந்த இடத்திலே கட்டப்பட்டிருந்தது. அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள். They surprised to each other. Oh, what a great God we are following. Jesus exactly how he said, the same thing was appeared. இயேசுவானவர் சொன்னது போலவே இருக்கிறது என்று சொல்லி எவ்வளவு பெரிய தேவனை நாம் சேவிக்கிறோம் என்று அவர்கள் வியந்து போனதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். When you are going through struggles, உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது, you face trouble, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, temptations, சோதனைகளையும், and when enemies come around you, சத்துரு உங்கள் மேல் வரும் பொழுது, when you are disappointed, discouraged regarding your financial matter, உங்களுடைய பொருளாதார விஷயத்திலே நீங்கள் துவண்டு போய் காணப்படும் பொழுது, not able to pay bills, உங்களால் பணத்தை கட்ட முடியவில்லை என்றால், struggling with the disease, நீங்கள் வியாதியோடு காணப்பட்டால், or enemies are coming around you, always they are fighting against you, எப்பொழுதும் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்றால், you should pray to God, Lord, you know all about me, what is happening to my life. Lord, you are the deliverer. Deliver என் வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். நீரே என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். Next point. அடுத்தபடியாக Jesus wants you to know that he has a wonderful plan for you. Ephesians chapter 1 verse 11, Jeremiah chapter 29 verse 11 to 13. எபேசியர் 1:11, எரேமியா 29:11-13 வசனங்களின்படி தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிதான மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்களும் நானும் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். God loves you and has a wonderful plan for all of us. தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை குறித்து ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். Shall we read Jeremiah chapter 29 verse 11? எரேமியா 29:11-13 வரை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் காணப்படுகின்றது. Any father only plans on earth, but father in heaven he will plan even after your death. சரீர பிரகாரமான தகப்பன் பூமியில் இருக்கிற காரியங்களை தான் நமக்காக திட்டம் செய்ய முடியும். பரலோக பிதா பரலோகத்தில் நமக்காக காரியம் செய்கிறார். John chapter 14 verse 1 to 5, he went to prepare a place for all of us. யோவான் 14:5 வசனங்களின்படி பரலோகத்திலே தேவன் நமக்காக வாசஸ்தலம் உண்டு பண்ணுகிறார். What a great thing God has done. தேவன் எவ்வளவு பெரிதான காரியம் செய்கிறார். Praise the Lord. தேவனுக்கு மகிமை. So what God wants us to know is he wants us to forgive you of your mistakes. That doesn't mean that you should continue in mistakes, continue in sin. It says that you should repent because he has forgiven you. You should repent from all that and follow Jesus. Book of Acts chapter 5 verse 31, Book of Acts chapter 2 verse 37 and 38, and Matthew chapter 4 verse 17 and 18. அப்போஸ்தலர் 5:31, 2:37, மத்தேயு 4:17-18 படி தேவன் உங்களை மன்னிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியென்றால் நீங்கள் மறுபடியும் பாவத்தில் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளாக காணப்படாமல் மன்னித்தார் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில முன் செல்ல வேண்டும். So he says that the 8th point, you are doing better than what you think. Romans chapter 8 26 and 28. 8ஆம் குறிப்பு ரோமர் 8:26-28 படி நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக செயல்படுகிறீர்கள். God wants you to know about yourself. The 9th point, it is not time to quit. It is a time to go ahead and God will give you power to overcome all your circumstances. James chapter 5 verse 11. 9வதாக யாக்கோபு 5:11 படி போதும் என்று நிறுத்திவிட வேண்டாம், நீங்கள் முன் செல்லுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய பலன் உங்களுக்கு தருகிறார். The 10th point, 10ஆம் குறிப்பு, he wants you to return to him every time, be with him always. John chapter 3 16 and 17. யோவான் 3:16-17 படி நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும், அவரோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Blessing for you, my brother and sister. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஆசீர்வாதம். What may come, what may go, but be always with Jesus. என்ன வந்தாலும் போனாலும் நீங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு இருக்க வேண்டும். Walk with him. அவரோடு நடக்க வேண்டும். He shall give you victory. அவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். Israel faced all the struggles from Egyptians. God delivered them. இஸ்ரவேலர்கள் எகிப்தியரிடத்திலிருந்து பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். When they are thirst in wilderness and desert, God sent them water. வனாந்திரத்திலே அவர்கள் தாகத்தினால் வாடும் பொழுது தேவன் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்.
கொடுத்தார். When they don't have food, the God sent manna from heaven. அவர்களுக்கு ஆகாரம் இராத பொழுது வானத்திலிருந்து தேவன் மன்னாவை வர்ஷிக்க செய்தார். What not? Everything is supplied. சகலத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். Your life may be like in wilderness or in a desert. Don't worry. God is there. He is looking after you. He will shall supply all your needs. You should believe that. உங்கள் வாழ்க்கை வனாந்திரம் போல காணப்படலாம், பயப்பட வேண்டாம். தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். தேவன் உங்களோட இருக்கின்றார். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Yes, I believe whatever God wants me to know. I know the word of God. Whatever it says is true. என்னை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். Everybody say that, Lord, I believe. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறேன். The Lord is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். God will never forsake me. தேவன் என்னை கைவிட மாட்டார். I may go through shadow of life. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். I may walk in a darkness. நான் இருளிலே நடக்கலாம். But the Lord will shine on me. தேவன் என் மேல் பிரகாசிப்பார். He shall bless my life. தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Continue praying, my brother. தொடர்ந்து ஜெபியுங்கள் சகோதரனே. Everybody pray. அனைவரும் ஜெபியுங்கள். Hallelujah. We thank you, Holy Spirit. ஹalleluya. பரிசுத்த ஆவி உமக்கு நன்றி. Let the power of the Holy Spirit come upon you. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Let your anointing come upon your people. தேவ அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. The power of the Holy Ghost come upon your people. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வரட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Spirit of God, come and touch your people. தேவனுடைய ஆவி உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. The living God, we thank you. ஜீவனுள்ள தேவன் உமக்கு நன்றி. Power of the Holy Spirit come upon me. பரிசுத்த ஆவியின் வல்லமை என் மேல் வரட்டும். Let me continue to praise you, God. தொடர்ந்து உம்மை துதிக்க கிருபை தாரும். Come on, pray, my brother. அனைவரும் ஜெபியுங்கள். As you pray, the presence of God is coming நீங்கள் down. ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. Open your mouth and pray. வாயை திறந்து ஜெபியுங்கள். Jesus, touch my life. இயேசுவின் வாழ்க்கையை தொடுவீராக. Jesus, fill me with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என் வாழ்க்கையை நிரப்பும். Oh Lord, you have blessed me on this earth in this time. பூமியிலே என்னை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. I thank you so much, my Lord Jesus. ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I know the Lord is going to bless my life. தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். My life is valuable in the sight of God. தேவ பார்வையில் என் வாழ்க்கை விசேஷமானது. I am not useless, but I am a useful person. நான் உபயோகமற்றவன் அல்ல, உபயோகமுள்ள மனிதன். That is why Jesus died for me. எனவே தேவன் எனக்காக மரித்திருக்கிறார். He will use my life. அவரின் வாழ்க்கையை பயன்படுத்துவார். I am a blessed person. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Say that loudly, I am a blessed person by God. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சத்தமாக சொல்லுங்கள். I am blessed by Jesus. நான் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Oh yes, Lord, we thank you, Father, for your grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, let my life and my family be a lighthouse in this world. என் வாழ்க்கையும் என்னுடைய குடும்பமும் இந்த உலகத்திலே கலங்கரை விளக்காக இருப்பதாக. Let me continue to praise you and worship you, God. தொடர்ந்து உம்மை துதித்து உயர்த்த தேவன் கிருபை கொடுப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.